நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? பிட் மூவ் கொடுத்து எப்படி டேட்டா ஃபைல ஒரு டிரைவுக்கும் லாக் ஃபைல் இன்னொரு டிரைவுக்கும் மூவ் பண்றது, ரீஸ்டோர் பண்றப்ப எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் வந்து டி டிரைவ்ல இருக்கு, இ டிரைவ்ல இருக்கு, டி டிரைவும் ஃபுல்லா இருக்கு, இ டிரைவும் ஃபுல்லா இருக்கு. என்னால ரீஸ்டோரை ப்ரொசீட் பண்ண முடியல. அந்த மாதிரி சினாரியோவில் யூ ஹாவ் டு டேக் திஸ் ஸ்டெப் பை ரீஸ்டோரிங் டேட்டாபேஸ் வித் மூவ் ஆப்ஷன். இது ஃபில் பேக்கப். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் லாக் பேக்கையும் வித் மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க இப்ப செகண்ட் நீங்க இது கொடுக்கும் பொழுது நோ நீட் டு ஸ்பெசிஃபை. இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா, அங்கேயே தான் போய் இதோட இன்ஃபர்மேஷன் லாக் ஆகும். அதனால நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரன் பண்றீங்கல்ல, இந்த மூவ் கொடுத்தா போதும். லாக் பேக்கப் ரன் பண்றப்ப மூவ் கொடுக்க தேவையில்ல. இது ஜிஐல பண்றப்ப இந்த மாதிரி பண்ணுவோம். ஒரிஜினல் இங்க இருக்குது, ரீஸ்டோரஸ் அப்படின்னு சொல்லி இங்க போய் கிளிக் பண்ணி மாத்துவீங்க. இந்த 3 புள்ளி இருக்குல்ல, டாட். அதே மாதிரி ஸ்டாப் பட் எங்க நிப்பாட்டணும் அப்படிங்கிறத allows you to restore your database to a point in time. ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இன் டைமோட என்னோட டேட்டாபேஸ் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வித் ஸ்டாப் பட்டன் கொடுப்போம். இது மூலமா என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கு முன்னால கொண்ட நிப்பாட்டலாம். இந்த இந்த வேலை நீங்க செய்யணும்னா கண்டிப்பா உங்களோட டேட்டாபேஸோட ரெக்கவரி மாடல் ஃபுல்லோ இல்லை பல்க் லாக்டா இருந்தாதான் இருந்து நீங்க லாக் பேக்கப்பும் எடுத்திருக்கணும் மெயினா. அப்பதான் இந்த வித் ஸ்டாப் அவுட் பண்ண முடியும். When data is written to your database, it is first written to the transaction log and then to the data file after the transaction is completed. When you restore your transaction log, the SQL server will replay all transactions that are in the transaction log and roll forward or roll back transaction that it needs to prior to putting the database in a usable state. இது என்ன பண்ணோம்னா, நீங்க ஏதாவது டேட்டா எழுதுறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லாக்ல எழுதும், அதுக்கப்புறம் தான் டேட்டா ஃபைல்ல போகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆர்கிடெக்சர்லையும் பார்த்துருக்கோம். நம்ம அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி காமிச்சாங்க, ஃப்ளோ சார்ட். அதை போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா கூட தெரியும். லாஸ்ட் கிளாஸுக்கு அதுக்கு மேல கிளாஸ் இன்சர்ட் டெலிட் செலக்ட்லாம் பார்த்தோம்னா அப்ப இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் லாக் ரீஸ்டோர் பண்றப்ப என்ன பண்ணும், நீங்க ஏற்கனவே நடந்துச்சுல அதை அப்படியே ரீப்ளே பண்ணும். அந்த ஈவெண்ட் எல்லாம் தட் வில் ரீப்ளே ஆல் டிரான்சாக்ஷன். எங்க இருக்கும்? அது ஃபுல்லா டிரான்சாக்ஷன் லாக்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அது எய்தர் ரோல் ஃபார்வர்டா இருக்கலாம் இல்லை ரோல் பேக்கா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் டேட்டா பேஸை யூசபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், லாஜிக்கல் சீக்வன்ஸ் நம்பர், எல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம் ஸ்டாம்போட இருக்கும் அந்த நம்பர். whenever you restore the transaction log, you have ability to tell SQL server where to stop reading transaction that needs to be restored. எப்ப டிரான்சாக்ஷனை ரீட் பண்றதை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத அழகா இந்த டிரான்சாக்ஷன் லாக் ரீஸ்டோர் பண்றப்ப நீங்க இந்த எல்எஸ்என் மூலமா இது வந்து தெரியப்படுத்திக்கும். இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பல்க் ரெக்கவரி மாடல் இருக்கு, நீங்க டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் எடுத்துருக்கீங்க, ரீஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அங்க பல்க் இன்செர்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து மினிமலா தான் லாக் ஆயிருக்கும். அப்ப இந்த டிரான்சாக்ஷன் லாக் யூஸ் பண்ணி நீங்க பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்ணவே முடியாது. எப்பன்னா ஃபுல் ரெக்கவரி மாடலா இருந்தா பண்ணலாம், பல்க் லாகடா இருந்தாலும் பண்ணலாம். ஆனா இன்கேஸ் எனி பல்க் ஆபரேஷன் நடந்திருக்கு, அது வந்து டிரான்சாக்ஷன் லாக்ல இருக்குது அப்படின்னா அது மினிமலா தான் லாக் ஆயிருக்கும், ஃபுல்லா இருக்காது. அப்ப நீங்க பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ண முடியாது, டேட்டா லாஸ் வந்து எக்ஸ்பெக்டட். வேற லாக் பேக்கப் வச்சிருக்கீங்க, அதுல வந்து எந்த பல்க் இன்ஃபர்மேஷன் எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அப்ப நீங்க பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ணலாம். அது மோரல்ல சிமிலர் டு ஃபுல் பேக்கப் மாதிரி, ஃபுல் ரெக்கவரி மாடலே தான். இது எப்படி எடுக்கணும்னா, எங்க நிப்பாட்டுறோம் பாருங்க. ரீஸ்டோர் பண்றப்ப எனக்கு March 23, 2009 5:31 ரீஸ்டோர் பண்ணிரு. உங்க ஃபைல்ல
இதை தாண்டியும் இருக்கும் டேட்டா. ஆனா என்ன பண்ணணும், எஸ்கியூஎல் சர்வருக்கு நம்ம தெரியப்படுத்துறோம், எனக்கு இந்த டைமுக்குள் முன்னால இருக்கிற டேட்டா மட்டும் ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னு தெரியப்படுத்துறது தான் ஸ்டாப் அட். ஆனா இந்த ஃபைல்ல March 23, 2009 5:31 அப்புறம் இருக்கிற டேட்டாவும் இருக்குது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மார்ச் நைட் ஒரு 10 PM உள்ள டேட்டா கூட இருக்கலாம். ஆனா 5 PM நம்ம கட் பண்ணி விடுறோம் அப்படின்னா ஸ்டாப் அட் கொடுக்கணும். இந்த ஸ்டாப் அட்டை தவிர பாக்கியெல்லாம் ஒரே மாதிரி தான், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். பல்க் லாக்டா இருந்தாலும் பண்ணலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இந்த எரர் வருது பாருங்க, இந்த லாக் பேக்கப் கண்டைன்ஸ் பல்க் லாக்டு சேஞ்சஸ், இட் கேனாட் பி யூஸ்டு டு ஸ்டாப் அன் ஆர்பிட்ரரி பாயிண்ட் இன் டைம். உங்களோட லாக் பேக்கப்ல ஏதோ பல்க் லாக் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா இந்த எரர் வரும். யூ won't be able to proceed. The stop out class specifies a point too early to allow this backup set to be restored. இந்த பேக்கப்ல ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஓட நிப்பாட்டு எனக்கு ரீஸ்டோர் பண்றப்ப அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டாப் அட். இங்க பாருங்க, யூஸ் a different stop point or use the database with recovery. நம்ம எந்த பாயிண்ட்டுமே சொல்லாம ரெக்கவர் பண்ணணும்னா இந்த மாதிரி தான், restore database நேம் வித் ரெக்கவரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துடும். இது ஜிஐல இந்த மாதிரி கொடுப்பீங்க, பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர்னு கொடுத்து ஸ்பெசிபிக் டேட் அண்ட் டைம், என்ன டேட்ல எந்த டைமோட எனக்கு நிப்பாட்டு ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு. பல்க் லாக்டா இருந்தா இந்த எரர் வராது. அதே நம்ம ஜிஐ கமாண்ட்ல சொன்னல. ஒரு சில நேரம் என்ன ஆகும், எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் எடுக்க முடியாது நீங்க ரீஸ்டோர் பண்றப்ப, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன போட்டு தள்ளுவோம், கில், எல்லா கனெக்ஷனுமே கில் பண்ணுவோம். எந்தெந்த கனெக்ஷன்லாம் அந்த டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்றாங்களோ எல்லாத்தையுமே கில் பண்ணுவோம். யூஸ்வலா இந்த எரர் வரும் ரீஸ்டோர் பண்றப்ப. இது வந்து whenever you perform restore, if somebody using the database already, they are not going out, then you have to kill them before starting restore. Otherwise you will be getting error during restore. இந்த எரர் வரும் உங்களுக்கு. எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த கொஞ்சம் முன்னால் நான் செஞ்சேன்ல, எஸ்பி ஹூட்டு போய் பார்த்தேன்ல எந்த கனெக்ஷன்லாம் வருது அப்படின்னு ரீஸ்டோர் பண்றப்ப, அது மாதிரி பார்த்து அந்த எஸ்பி ஐடி எடுத்து கில் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லா எனக்கு ரீஸ்டோர் பண்றதுக்கு முன்னால சிங்கிள் யூசர்ல எடுத்துட்டு பண்றது, வேற யாரையும் விடாம நானே ஃபோர்ஸா சிங்கிள் யூசர்ல எடுத்துட்டு அப்புறம் ரீஸ்டோர் பண்றது. அப்படின்னா நானே நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க அப்படின்னா பேரிகேட்லாம் வச்சு கண்ட்ரோல் எடுத்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். அது அது மாதிரி பேரிகேட் பண்ணல அப்படின்னா எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, உங்களோட வேலையை செய்ய விட மாட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எய்டே பண்ண விட மாட்டாங்கல்ல. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைனு நீங்க அடிபட்டவருக்கு முன்னாலையும் பின்னாலையும் பேரிகேட் வச்சு மறைக்கிறது தான் இந்த லைன், இந்த வேலை இது பண்ணும். சிங்கிள் யூசர்ல எடுக்கிறது நீங்க மட்டும்தான் அக்சசிபிள் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவீங்க, வேற யாரும் பப்ளிக் அக்சஸே பண்ண முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி இந்த லைன், ரீஸ்டோர் டேட்டாபேஸ் உங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ரீஸ்டோர் பண்ணிடுவீங்க டேட்டாபேஸ். அதுக்கு முன்னால உங்களோட ஆக்டிவிட்டியை செய்ய விடாம தடுத்தாங்கல்ல. இதை நம்ம செய்வோம். இது தியரி ரொம்ப நிறைய வந்துருச்சாட்டு இருக்கு. ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் நான் என்ன கொடுக்குறேன், வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸ் இருக்கு, இம்போர்ட்டர்ஸ் 1 கொடுக்குறேன். ஃப்ரம் டிஸ்க் இந்த பார்த்தோம் எடுத்தோம்ல, பேக்கப் எடுத்தோம்ல மிரர், இந்த பேக்கப் பார்த்து கொடுக்குறேன். இது ஃபில் பேக்கப் ரீஸ்டோர் ஆகுதான்னு பார்க்கலாமா. குறைக்க வரன்ற ரொம்ப சின்னதா இருக்கா. இது ரன் பண்றேன், ஓடுதான்னு பார்க்கலாமா. இங்க பாருங்க ஒண்ணுன்னு எதுவுமே இல்லை, வைடு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ்னு ஒண்ணும் இல்லைல்ல. ரன் பண்றேன், வருதான்னு பார்ப்போமா. இது என்ன சொல்லுது.
இதை நம்ம மூவ் பண்ணலாம். இது என்ன பண்ணுது, இதே சர்வர்ல இந்த டேட்டாபேஸ் இருக்குது, ஒரு வேற பேர்ல நான் பண்ண பாக்குறேன். அந்த அதே இதுல போயிட்டு ரீரைட் பண்ண பாக்குது. இட் இஸ் யூஸ்டு பை இந்த டேட்டாபேஸால இந்த ஃபைல் யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணலாம். எனக்கு இந்த பாத்தெல்லாம் இந்த ஃபைலை வந்து இந்த பாத்துல கொண்ட வை அப்படின்னு. நான் வேற இன்ஸ்டன்ஸ்ல போய் ரீஸ்டோர் பண்றேன். இல்ல, ரன் பண்றேன். அங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க அந்த பாத்தெல்லாம் கொடுத்து எக்ஸ்பிளிசிட்டா இது பண்ணணும். இங்கேயும் அதே கதை தான். ஒரே ஒரே சர்வர்ல ரெண்டு இன்ஸ்டன்ஸ் ஓடுது. இதை சொல்லுது பாருங்க, வித் மூவ் ஆப்ஷன் கொடுத்து வேலிட் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஒவ்வொரு ஃபைலுக்கும் நான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. நம்ம பேங்கிங்கிறத எடுக்கிறேன். பேக்கப், ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். ஃபுல் பேக்கப் டைப் ஃபுல்லு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். எங்க பிளேஸ் பண்றேன், டில எஸ்கியூஎல் டிபிஏ செஷன். F5 ரன் பண்றேன். பேக்கப் எடுத்துருச்சு. இங்க போய் ரீஸ்டோர் பண்றேன். என்னோட டிரைவை மேப் பண்ணணும். இங்க டி டிரைவ்ல எஸ்கியூஎல் டிபிஏ செஷன்ல பேங்கிங் செலக்ட் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. அதுவாக எல்லாம் சூஸ் ஆயிடுச்சு பாருங்க. நான் எங்க எடுத்தேன், இந்த இன்ஸ்டன்ஸ்ல பேங்கிங் பேக்கப் எடுத்தேன். இங்க கொண்டாந்து ரீஸ்டோர் பண்ண போறேங்க. பேங்கிங் எங்க பாருங்க. இப்படி செலக்ட் ஆயிடுச்சுனாவே பக்காவா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே நீங்க பாத்துக்கலாம் எப்ப நீங்க பேக்கப் எடுத்தீங்க, எப்ப அந்த பேக்கப் முடிஞ்சிச்சு, யாரு அந்த பேக்கப் எடுத்தவர், எவ்வளவு சைஸ், அது பைட்ஸ்ல காமிக்குது. இந்த எல்எஸ்என் நம்ம பேசிக்கணும்ல, இந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்எஸ்என் என்ன, லாஸ்ட் எல்எஸ்என் என்ன, செக் பாயிண்ட் எப்போ ஓடுனுச்சு, எந்த எல்எஸ்என்ல என்ன பொசிஷன்ல இருக்கு, டேட்டாபேஸ் சர்வர் நேம், என்ன பேக்கப் நீங்க ரீஸ்டோர் பண்ண போறீங்க, ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. இந்த ஃபைல்ல போயிட்டு நீங்க வந்து இப்போ நான் என்ன சி டிரைவ்ல இருக்கு, சி டிரைவ்லேயே கொண்டு வைக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் ரீலோகேட் பண்றேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாத்தலாம். நீங்க டேட்டா ஃபைல டி டிரைவ்ல போடு, லாக் ஃபைல எப்படி போடலாம். மூவ்னு சொன்னோம்ல, அந்த ஆப்ஷன் வித் மூவ், இதை டிக் பண்ணீங்கன்னா. இல்லை அப்படின்னா நார்மல் ஆப்ஷன். நீங்க ஏற்கனவே இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணோம்னா வித் ரீப்ளேஸ். இந்த ரெப்ளிகேஷன் இது வந்து ஹையபிலிட்டி, நம்ம லேட்டர் பார்ப்போம். பை டிஃபால்ட் ரீஸ்டோர் வித் ரெக்கவரி சொன்னோம் பாத்தீங்களா, அதுலேயே செலக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. நம்ம கொடுக்கலனாலும் அதான் ஆகும். வித் நோ ரெக்கவரி நீங்க இப்படி கொடுக்குறதுன்னா வித் நோ ரெக்கவரி. ஃபர்ஸ்ட் வித் ரெக்கவரி கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாலும் ஓட போகுது. ஸ்கிரிப்ட் ஒரு தடவை ஸ்கிரிப்ட்ல பண்ணணும், இல்லை ஸ்கிரிப்ட்ல பண்றேன். கண்ட்ரோல் என் மாறிட்டேன். அதேதான். இந்த ஒரே சர்வர்ல இருந்து இந்த மாதிரி பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்றீங்கன்னா நீங்க வித் மூவ் கொடுக்காம விடவே விடாது. நான் என்ன பண்றேன், ரீலோகேட், வேற பாத்துக்கு போறேன். லாட் ஃபைல் அங்கதான் போட போறேன். ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். நான் சொன்னபடி மூவ் வந்துச்சு பாருங்க. தியரியில பார்த்தோம்ல, மூவ் டேட்டா ஃபைல் நேம் எங்க கொண்டு போடணும், லாக் ஃபைல் நேம் எங்க கொண்டு போகணும். ரன் பண்றேன், போட ஆரம்பிச்சிருவாரு பாருங்க. ஓ,
கம்ப்ரஷன்ல எடுத்திருக்கிறது. The file must be decompressed. கரெக்டான கீவேர்டு தெரியல. இது என்னன்னு செக் பண்ணல. இப்ப இங்கதான் நான் பேங்கிங் எடுத்தேன். இங்கே ரீஸ்டோர் பண்ணி பாக்குறேன் வேற பேர்ல. வித் மூவ் கேட்கும். Is compressed but does not reside in a read-only database or file group. The file must be decompressed. It's compressed. Place. இது என்னன்னு பாக்குறேன். இது எப்படி இந்த டிபி கிரியேட் பண்றப்ப ஏதாவது கம்ப்ரஷன் செக் பண்ணணுமா தெரியல. கம்ப்ரஷன் இருக்கு. இது என்னன்னு பாக்குறேன்னா இது என்னன்னு பாக்குறேன். வேர்ல்டு வைடு இம்போர்ட்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஸ்டன்ஸ்ல restore device file SQL DBA session full backup. Okay, select, click OK. எடுத்துட்டு வந்துடுச்சு. அதே பேர்ல நான் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ஸ்ல இல்ல, அதே பேர்ல பண்றேன். நான் என்ன பண்ண போறேன், அந்த இதே சர்வர் ரெண்டுமே ஒரே மெஷின்ல என்னோட லேப்டாப்புங்கிறதுனால பிரச்சனை வரும். அதனால ரீலோகேட் பண்றேன். அதே பார்த்து தான் இருக்கு. நான் வேற பார்த்து போறேன். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வர், MS SQL 16, SQL Express, MS SQL டேட்டா. அப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு ஃபோல்டர் போட்டுறேன். இதுல கொண்டு நான் இது பண்ண போறேன். ஆப்ஷன் ஸ்கிரிப்ட்
இல்லை எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல கம்ப்ரஷன் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மூவ் தான் கொடுத்தோம். டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட்டுக்கு தான் மாற்றிருக்கேன். அக்சஸ் டினைடு வருது. சி டிரைவ்ல இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. 2 minutes நான் டி டிரைவ்ல போட்டு பார்க்குறேன். டி டிரைவ் SQL DBA டி டிரைவ் SQL DBA செஷன் ஸ்கிரிப்ட் WWI fill backup. வேற வேற ஏதோ ஒரு பேக்கப் யூஸ் பண்ணிட்டலாம். ஃபைல் அப்படி யூஸ் பண்ணிட்டு feedback. இங்கே கொடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். Compress bus does not reside in a read only database or file. ஓகே, நான் இது இங்கே ரீஸ்டோர் பண்றேன். இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன் ஏதாவது பிரச்சனை இருக்க மாட்டிருக்கும். அந்த டேட்டாபேஸ் இங்க ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஸ் எடிஷன் தான் ப்ராப்ளம். எடுத்துருச்சு. அதே பேர்ல இங்க இருக்கு வேர்ல்டு வைட் இம்போர்ட்டர்ஸ்னா, அதனால இங்க நான் வேற பேர் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் ஃபைல் வந்து ரீலோகேட் relocate file backup எடுக்கலாம். இதையும் அதே தான் வருது. file backup பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபைல் லாக் பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஃபைல் லாக் பேக்கப் முடிச்சோன்னு ரீஸ்டோர் ஆகுதா? இல்ல இல்ல, நான் இதை செக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம் டீட்டெயிலா. வேற நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேற ஃபேஸ் பண்ணதே இல்லை. வித்தியாசமா இருக்குது. இந்த எரர் தான் யூஸ்வலா வரும். இந்த டஸ் நாட் ரிசைட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் டீட்டெயிலா. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எதுவும் டவுட் அப்படின்னா சொல்லுங்க. லேப் ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணி பார்த்துருங்க.
நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த இஷ்யூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ரீஸ்டோர்ல. இது நானுமே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றேன் இந்த error. இது எடிஷன்னால வருதா என்ன அப்படின்னு தெரியல. நம்மளே சாம்பிள் டேட்டாபேஸ் இல்லாம நம்மளே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு டேபிள் டேட்டாலாம் இன்செர்ட் பண்ணி பேக்கப் எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இது கோ த்ரூ பண்ணுங்க, நான் நோட்ஸை ஷேர் பண்றேன். ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ்.